தமிழ் திரையுலகில் திருமணமாகிவிட்டால் நாயகிகளுக்கான முக்கியத்துவம் குறைவது எழுதப்படாத விதியாக இருக்கும் சூழலில், திருமணமாகி ஒரு குழந்தை பெற்ற பிறகும் கூட சினிமாவில் நுழைந்து தென்னிந்திய சினிமாவில் மறக்க முடியாத நடிகையாக மாறியவர் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி. ஆந்திராவில் பிறந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் என சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் நடிகை சவுகார் ஜானகி. வளையாபதி படத்தில் 1952ஆம் ஆண்டு நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். 15 வயதிலேயே திருமணமான சவுகார் ஜானகி பள்ளி படிப்பை கூட முழுமையாக முடிக்க முடியவில்லை. அப்பாவின் வேலை தொடர்பாக அஸ்ஸாமில் குடும்பத்துடன் இருந்தபோது கவுஹாத்தி பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்துள்ளார். கணவர் சீனிவாச ராவிற்கு சரியான வேலை அமையாததால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. முதல் குழந்தை பிறந்ததும் தனது கணவருடன் வந்து சினிமாவில் வாய்ப்பு கேட்டுள்ளார் சவுகார் ஜானகி. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு சவுகாரு என்ற தெலுங்கு படத்தில் வாய்ப்பு கிடைக்க தொடர்ந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் சென்னையில் வீடு எடுத்து தங்கியுள்ளார். மேலும் இயக்குனர் கே பாலச்சந்தரின் மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார் சவுகார் ஜானகி. புதிய பறவை படம் அவரது நடிப்பாற்றலை மெருகேற்றியது. நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், இரு கோடுகள், உயர்ந்த மனிதன் படங்களும் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் உயர்ந்த மனிதன் படத்தில் போட்டி போட்டு நடித்திருப்பார். தில்லு முல்லு, வெற்றி விழா, ஹேராம் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய மாலை பொழுதின் மயக்கத்திலே பாடலின் நாயகி சவுகார் ஜானகி. நீரோடும் வைகையிலே கண் போன போக்கிலே கால் போகலாமா, புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் போன்று இவர் தோன்றிய பாடல்கள் பலவும் காலம் கடந்தும் ரசிகர்களை கவர்ந்தவை. புதிய பறவை படத்தில் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற சிலிர்க்க வைக்கும் பாடலில் நடித்ததை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறந்துவிட முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், என்.டி. ராமராவ், நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார் என உச்சபட்ச ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து திரை ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர். ஐயம்பேட்டை, அறிவுடை நம்பி, கலிய பெருமாள், சந்திரன், இந்திரன் என மீசை வைத்தால் ஒரு வேஷம், மீசை இல்லை என்றால் இன்னொரு வேஷம் என ரஜினிகாந்த் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த தில்லு முல்லு படத்தில் பொய்யான அம்மாவாக அப்படி ஒரு காமெடி கதகளி ஆடியிருப்பார் சவுகார் ஜானகி. அந்த படத்தில் பைப்பு வழியாக ஏறி வீட்டுக்கு வரும் காட்சியில் ரிஹர்சல் இல்லாமல் சிங்கிள் டேக்கில் அசத்தியதாக பாலச்சந்தரின் பாராட்டை பெற்றவர். அன்னை ஓர் ஆலயம், சிவா ஆகிய படங்களில் ரஜினிகாந்துக்கு தாயாக உருக்கமாகவும் கண்டிப்பானவராகவும் நடித்து அசத்தியிருப்பார். கார்த்தி, ஜோதிகா நடிப்பில் உருவான தம்பி படத்தில் நடித்தவர் வயதெல்லாம் ஜஸ்ட் நம்பர் தான் என சினிமாவில் தொடர்ந்து பங்களித்து வந்தார். சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத் படம் தமிழில் சவுகார் ஜானகி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம். அவரின் சினிமா பயணத்தை பெருமைப்படுத்தும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. ஸ்ரீமதி சவுகார் ஜானகி கலா சினிமா. பின்னணி பாடகி எஸ் ஜானகியும் அவரும் ஒரே நேரத்தில் சினிமா துறையில் பணிபுரிந்ததால் பெயர் குழப்பத்தை தவிர்க்க பல ஆவணங்களில் சவுகார் ஜானகி என தனது பெயரை மாற்றிக்கொண்டார். ஹேர் டை அலர்ஜி ஆகிவிடும் என்பதால் தான் ஷூட்டிங் தவிர்த்து தனிப்பட்ட முறையில் ஹேர் டை பயன்படுத்தாமல் நரைத்த முடியை பாப்கட் செய்து கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
ஆங்கிலத்தில் புலமை கொண்டவர் சவுகார் ஜானகி. டிவி, செய்தித்தாள், யூடியூப் வாயிலாக உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர். 90 வயதில் கூட தெலுங்கு படத்தில் நடித்துள்ளார். என்ன நடந்தாலும் நமக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது. எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம் என கூறியவர் 94 வயதில் சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சை அளித்தும் சவுகார் ஜானகி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சவுகார் ஜானகி காலமானது திரை உலகினரிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.